இந்த BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது how to render a region in Blender. நீங்க ஒரு பெரிய 3D சீன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அதுல ரொம்பவே சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கலாம் அண்ட் ரொம்ப ஸ்லோவான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற அந்த லைவான ரெண்டரை உங்களால் பார்க்க முடியாது. மெட்டீரியல் அட்ஜஸ்ட் பண்ணுற டைமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா லைட் செட் பண்ணுற டைமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான் ரெண்டர் ரீஜன். அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டர் ரீஜன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணி ரெண்டர் பண்ணி லைவாக பார்க்குறது. மேபி சில இடங்களில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகலாம். நீங்கள் ஒரு பெரிய சீனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய டீ கடையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு நல்ல சிஸ்டம் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம். பட் சின்னதாக ஒரு லேப்டாப்பில் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லைனா லைட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபைனல் குவாலிட்டியை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெண்டு ரீஜனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் கேமராக்குள்ளே போய்க்கோங்க. கேமராக்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். Ctrl+B. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூலர் இல்லை அப்படின்னா ஒரு செலக்ட் பண்ணுற ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு எலமெண்ட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கிளாஸ் மட்டும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் அந்த இடம் மட்டும் நமக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கலாம் நமக்கு எவ்வளோ ஸ்பீடாக ரெண்டர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. முன்னாடி நமக்கு ரொம்ப ஸ்லோவாக அந்த ரெண்டர் சாம்பிள் ஓடிட்டு இருந்துச்சு. பட் நம்ம ஒரு இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி ரெண்டர் பண்ணும்போது இங்கே பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக நமக்கு ரெண்டர் ஆகுது. பிகாஸ் அந்த இடத்த மட்டும் நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை நீங்கள் அப்படியே ரெண்டரும் பண்ணிக்கலாம். இப்போ F12 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ரெண்டர் ஆகி காமிக்கும். ஸோ ஃபைனலாக எப்படி ரெண்டர் வரப்போகுதுன்றதை நீங்கள் இப்போவே செக் பண்ணிக்கலாம் ஒரு இடமா செலக்ட் பண்ணி. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு பெரிய சீனை நீங்கள் ரெண்டர் பண்ணுறீங்க, உங்கள் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு சின்ன டிப், நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று சென்ட் பண்ணுறீங்க, இந்த இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிங்களேன்னா அந்த இடத்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டர் பண்ணி அந்த இமேஜை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணி பார்க்க உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இப்போ நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. இதிலிருந்து எப்படி நம்ம இப்போ பேக் போகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, Ctrl+Alt+B ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த ஃபுல் ரெண்டருக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாகவே இந்த ரெண்டர் ரீஜனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஆக்சஸ் பண்ண முடியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா கரெக்ஷனுக்கு சென்ட் பண்ணணும், இல்லைனா உங்கள் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்குது அந்த டைமில் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டர் ரீஜன் ஆப்ஷன் உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இனி நீங்கள் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் நான் நம்புகிறேன். அண்ட் நாளைக்கு இந்த மாதிரி நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரிஸில் என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.